எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முத்துப்பாண்டி பேசுகிறேன். ஆக்சுவலாக நேற்று ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். சனிக்கிழமை அன்னைக்கு முள்ளம்பூடி சாலையில் போயிட்டு எப்போவும் ஸ்டோரி சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஒரு நாள் டிலே பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, நான் போன வாரம் சொல்லியிருந்தேன். ஆதாம் ஏவாளை பற்றி சொல்லியிருந்தேன். காயின் ஆபேல் பற்றி சொல்லியிருந்தேன். காயின் ஆபேலில் ஆபேலை அடித்து கொலை பண்ணிட்டார் காயின். யார் கொலை பண்ணிட்டா? காயின் ஆபேலை அடித்து கொலை பண்ணிட்டார். அதான் இந்த உலகத்தில் முதல் கொலைன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு காயின் மூலியமா நிறைய பேர் உருவானாங்க. அதுலேயே உருவாயிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு டைமு யார் வரப்போறா? அதான் நீங்க பற்றிய ஸ்டோரி. யாருன்னு பார்ப்போம். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேளையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். நோவா அவருடைய பேர். நோவான யாரு? அவர் வந்து லாமேக்குக்கு பிறந்திருக்காரு. லாமேக்கு பிறந்திருக்காரு. நோவா பெற்றெடுத்திருக்காரு. பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் நோவாவுக்கு ஒரு வயசு 2 வயசுலாம் இல்லை, 500 வயசாக இருக்கும்போது 3 பசங்களை பெற்றிருக்காரு. எத்தனை வயசு? 500 வயசு. நம்மலாம் 80 வயசு தாண்டறதே பெருசு. ஆனால் நோவா வந்து 500 வயசாக இருக்கும்போது 3 பசங்களை பெற்றாரு. அது யாராருன்னா சேம், காம், யாப்பேத் அப்படின்னு 3 பசங்களை பெற்றாரு. இதெல்லாம் பெற்றுட்டாங்க, ஓகே. அந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்கும், அந்த தேசத்தில் என்ன பிரச்சனை இருக்கும்? 3 பசங்க பெற்றுட்டாரு, நல்லா வளர்த்துட்டாரு. இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியாக இருக்குது. நிறைய பேர் பாவம் பண்ணுறாங்க, நிறைய பேர் திங்கு பண்ணுறாங்க. இப்படியாவே இந்த பூமி இருக்குது. அப்படி பூமி இருக்கிறப்ப ஆனால் இவரோட பசங்களை 3 பேரையும் ரொம்ப ஒழுக்கமாக, ரொம்ப நீதிமானா, ரொம்ப நல்ல பிள்ளையர் வளர்த்துட்டு இருக்காரு. எப்படி வளர்த்துருக்காரு? ரொம்ப நீதிமானாக வளர்த்துட்டு இருக்காரு. சாதாரணமாக வளர்க்கல. 3 பேரும் நல்லா ப்ரே பண்ணுறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, தேவரோட நாமத்தை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இப்படியா பண்ணிட்டு இருக்காரு. இல்லாத எல்லா விஷயமும் தேவனுக்கு தெரியும்ல. நோவா எப்படி இருக்காரு, அவன் பசங்களுக்கு எப்படி இருக்காங்க, எல்லாம் தெரியும்ல. யாருக்கு? நோவாக்கு கர்த்தருடைய கிருபை எப்போதுமே அவர் கண்ணிலேருந்து கிருபை கிடச்சிக்கிட்டே இருக்குமாம்மா. அப்படியே இருந்தாராம்மா. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் தேவன் வந்துட்டு நோவாட்டே வராராம்மா. நோவாட்டே வந்து பேசுகிறாராம்மா. என்ன பேசியிருப்பாரு? இந்த உலகம் வந்து ரொம்ப சீர்கெட்டதாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இனி வந்து இந்த பூமி வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது, கொடுமையில் நிறைஞ்சி இருக்குது. இந்த பூமி இப்படி இருக்க தேவையில்ல. இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன், இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன் அப்படி யார்கிட்ட சொல்கிறா? நோவாட்ட வந்து தேவன் சொல்கிறாராம்மா. என்ன சொல்கிறாரு? இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன், அதுக்கு நீ தான் அதுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பண்ண சொல்லிருப்பாரு? இந்த பூமியை நான் அழிச்சு போட்டுருவேன், ஆனால் நீயும் உன் குமாரனும். யாரு? சேம், காம், யாப்பேத் அப்படின்னு 3 பேர் இருக்காங்களே. 3 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. 3 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஒய்ஃப் 3 பேர் இருப்பாங்க. நோவாக்கு எப்படி இருக்காரு? நோவும் ஒய்ஃபோட இருக்காங்க. இவங்களோட பேர்லாம் குறிப்பிடல. இவங்க நோவும் கூட தான் இருக்காங்க. அப்போ நோவா, நோவோட ஒய்ஃபு, 3 பேரோட ஒய்ஃப் இருக்காங்க. யாரு? சேம், காம், யாபேத் அவங்களோட 3 பேரோட ஒய்ஃபும் இருக்காங்க. இவங்களுக்காக மட்டும் ஒரு விஷயத்த பண்ண சொன்னார். நீ என்ன செய்கிறன்னா, ஒரு மரத்தால், என்ன மரம்? கொப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தால் பெரிய ஒரு இது பேழையை நீ உருவாக்கு. பெரிய பேழையை உருவாக்கணுமாம்மா. பேழைன்னா என்ன? இப்போ எப்படி கப்பல்லாம் இருக்குல்ல, அந்த கப்பல் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ அடி? 450 அடியாம்மா. அகலம் மட்டுமே 75 அடியாம்மா. உயரம் மட்டுமே 45 இதாம்மா அடியாம்மா. அந்த மரம் எதால் உருவாக்கிறாங்க? கொப்பேர் சொல்லிட்டு ஒரு மரத்தால் உருவாக்குறாங்க. அந்த கொப்பேர் மரம் இருக்குல்ல, இந்த மரத்தை உண்டாக்கி அதுலேருந்து ஒரு 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 அறையை உண்டாக்கணும். இந்த பேழைல அறையை உண்டு பண்ணு. அதுலேருந்து உள்ளும் புறமாக கீழ்ப்பூசு. புல் பக்கம்லாம் எப்படி இருக்குமா? கீழ் பூசிடணுமாம்மா. அதுலேயும் ஒரு டோர் ஓப்பன் வைக்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணுறோம் வை. அதில் வந்துட்டு ஒரு விண்டோ வை, ஒரு கிளாஸ் வை அப்படின்னு எல்லா ஐடியா கொடுத்து என்னென்ன வைக்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதுலேருந்து எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து உண்டாக்கிட்டு இருக்காரம்மா. யார்? நோவாவும் அவங்க பசங்களும் சேர்ந்து உண்டாக்கிட்டு இருக்காங்களாம். உண்டாக்க அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம், அந்த குலத்தில் உள்ள மக்கள்லாம் யார? நோவா வந்து ஒரு கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி ஒரு மாதிரி பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களாமா. இதெல்லாம் தேவையா? எதுக்கு பண்ணுற? அப்பயும் நோவா சும்மா இல்லை. இந்த மாதிரிலாம் ஆக போகுது, தேவன் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் யாருமே மதிக்கவே இல்லை. அப்படியே மதிச்சிருப்பாங்களா? இயற்கையினே அவங்களாம் பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் மேலே பாவம் பண்ணுறாங்க, தீங்கு மேலே தீங்கு பண்ணுறாங்க. நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக பண்ணிட்டுருக்காங்க. அப்போ கூட தேவன் சொன்னார், நீயும் உன்னோட குமாரனும் உன்னும் மனைவியும்
உன் குமாரனி மனைவியும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரம்மா. பேழைன்னா என்ன? பெரிய ஷிப் சொன்னால அந்த ஷிப்புக்குள்ள நீங்கள் எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரம்மா. இவரும் அதுக்காக எவ்வளோ நாள் பண்ணிருப்பாங்க? 1 வருஷம் பண்ணிருப்பாரா? 2 வருஷம் பண்ணிருப்பாரா? நம்ப மாட்டீங்க. மொத்தம் அந்த பேழையை உருவாக்கிறதுக்கு நோவாக்கு 100 வருஷம் இருக்காமா. எத்தனை வருஷம்? 100 வருஷமா அந்த பேழையை அவர் உருவாக்குறாராம்மா. கஷ்டப்பட்டு அந்த பெரிய பேழையை உருவாக்கி 3 அறையாமா, மேலறை கீழறை அதுக்கப்புறம் நடு அறைன்ட்டு 3 அறையா இருக்காமா. ஏன்னா அந்த பேழைக்குள்ள இவர் மட்டும் போல, உலகத்தில் உள்ள எல்லா மிருகங்களையும் அது உள்ள அவர் கொண்டு போகணும். எல்லாத்தையும் ஏன்னா உலகம் அழிஞ்சிச்சுன்னா எந்த மிருகமும் இருக்காதுல்ல. எல்லா மிருகத்தையும் உள்ளே கொண்டு போகணும்ல. அதனால் எல்லா மிருகத்தையும் உள்ளே கொண்டு போகணுமாம்மா. அதில் சுத்தமாக உள்ள மிருகங்களையும், அதில் ஆணும் பெண் இருக்குல்ல, 2 இதுலேயும் சுத்தமாக இருக்கிற மிருகத்தை ஆணும் பெண்ணையும், சுத்தமில்லாத மிருகத்தையும் ஆணும் பெண்ணுமோ 2 ஏன் சுத்தமில்லை சுத்தமாக இருக்கிறதுல 7 ஜோடியாகவும், சுத்தமாக இருக்கிறதுல எத்தனை ஜோடி? 7 ஜோடி. இல்லை சுத்தம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் 1 ஜோடியாமா. அப்படியும் நிறைய பறவைகளையும் எல்லாத்தையும் நீ உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம்மா. இவர் சுத்தமாக இருக்கிறதெல்லாம் கொண்டு போகிறாரு, சுத்தமில்லாதையும் கொண்டு போகிறாரு, பறவைகளையும் கொண்டு போகிறாரு. எதுக்குள்ள? அந்த பேழைக்குள்ள எல்லாத்தையும் நோவா என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் கொண்டு போகணும். ஏன்னா ஊர்லாம் பார்த்து இவ்வளோ கிண்டல் பண்ணுறாரு. ஏன்னா அது வரையும் அங்கே பெருசாக மழை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்ன சொல்லிருக்காங்க? பெரிய நான் மழையை உண்டாக்க போகிறேன், ஜலத்தை உண்டாக்க போகிறேன், அதை வச்சு இந்த மக்களை அழிக்க போகிறேன், இவங்க பாவத்து மேலே பாவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யார் சொன்னா? கர்த்தர் நோவாட்ட சொல்லிட்டாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் இவரு இயேசப்பா நம்புறேன்னா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டார்ல. எல்லாத்தையும் நம்பினார். யாரு? ஏன்னா இவர் நீதிமான இதனால இவரு சொல்றாரு. இவர் நீதிமான நம்ம சொல்லிருப்பாரா? இவர் அவ்வளோ நீதிமான இருக்காருன்னு தெரியும். ஆகாயத்து பறவையும் சேவலையும் 7 ஜோடியா உள்ள கொண்டு போனாரம்மா. உள்ள கொண்டு போயிட்டு கரெக்டாக உள்ளே கொண்டு போய் வந்து எல்லாத்தையும் வைக்கணும்ல. ஒவ்வொன்றுக்கு ஒரு அறை இருக்காமா. அந்த அறை மேலே வைக்கிறாங்களாம்மா. எல்லாத்தையும் முடிச்சப்ப யாருக்கு? நோவாவுக்கு வயசு 600 வயசு ஆயிடுச்சான். எத்தனை வயசு? 600 வயசு. 500 வயசாக இருக்கும்போது தான் 3 பசங்களையும் பெக்கிறாங்க, வளர்க்குறாங்க. அவங்களுக்கு 600 வயசாக இருக்கும்போது தான் எல்லா வேலையும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த மழை உண்டாக போகுது. எதுக்குள்ள? மழை உலகத்தில் சாதாரணமான பெய்யல. அதுக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் டோர்லாம் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. என்னத்த? டோர்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எல்லாத்த இருக்கிற டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே எல்லாரும் போயிட்டாங்க. எப்போ? நோவாக்கு 600 வயசாக இருக்கும்போது 2வது மாதத்தில் 17ஆம் தேதியில் அவங்க எல்லாரும் இருக்க போகிறாங்க. உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் 40 நாள் இரவும் பகலும் மழை பயங்கரமாக பெய்யுதான். கொஞ்சமாலாம் பெய்யல, பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டே இருக்காமா. எப்போ? நைட்டும் பெய்யுது, பகலும் பெய்யுது, பெஞ்சிக்கிட்டே இருக்கு. சாதாரணமான இல்லை. அப்போ யாரெல்லாம் கூட இருக்கா? நோவாவோட குமார் 3 சேம் காம் யாப்பத் எல்லாரும் யார் கூட இருக்கா? எல்லாருமே நோவா கொடுக்காங்க. அவங்களோட மனைவிகளும் கொடுக்காங்க. எல்லாரும் ஒன்றா போகிறாங்க. 40 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. சாதாரணமான மழைலாம் பெய்யல. மழை விடுற மாதிரியும் தெரில. மழை பெய்ய 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 உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் என்ன இருக்கும்? வெள்ளை மாடு, ஆடு, மிருகங்கள், சிங்கம், புலி எல்லாம் இருக்கும், யானை எல்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் ரொம்ப மோசமான மழையில் எல்லாம் அழிஞ்சு போதாமா. மழை சாதாரண பெய்யல. உலகத்தில் என்ன உயரமாக இருக்கும்? மழை அளவுக்கு உலகம் மழை பெஞ்சு உலகமே அழிய ஆரம்பிச்சிருக்கு. அதில் இருந்த மக்கள் எல்லாரும் மழையில் இல்லை இறந்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்க செஞ்ச பாவம்லாம் கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது. அவ்வளோ பாவம் செஞ்சாங்க. அதில் பயங்கரமான உயரத்துக்கு ஏன்னா ஒரு மலையத்துக்கு உயர்ந்த என்ன ஆகும்? மழை பெஞ்சா எல்லா ஜீவராசியும் இறந்து போயிருக்கு. கொஞ்சம் நஞ்சமான இறந்து போல, ரொம்ப மோசமாக இறந்து போயிருக்கு. அதுலேருந்து எல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மழை நின்றுருக்கு. சாதாரணமாக இல்லை, 40 நாள் உலகம் அழிகிற அளவுக்கு மழை பெஞ்சுதா என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன். 40 நாள் பெஞ்சிக்கிட்டே இருக்காமா. அதுக்கப்புறம் தான் மழை விட்டுருக்கு. ஆனால் இவரோட ஷிப் இருக்குல்ல, என்னது பேழை இருக்குல்ல, அது இன்னும் அந்த தண்ணி மேலே தான் இருக்காமா. இது மேலே இருக்குது. அந்த இப்போ ஒரு இதற்கு போட்டு எங்கே போயிட்டுருக்கோம்? கப்பலில் எங்கே போயிட்டுருக்கோம்? கடல் மேலே போகுமா? கடல் மேலே மிதக்கிற மாதிரியே அந்த பேழை மிதந்துக்கிட்டே இருக்காமா. அவர் இப்படியே போயிட்டு இருக்குது. 40 நாளுக்கு அப்புறமும் மழை தண்ணி இருக்குது.
என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியல. ஏன்னா கர்த்தர் எப்போ பேசினாரு? அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி நோவாட்ட பேசினது தான். அதுக்கப்புறம் 40 நாள் அவர்கிட்ட பேசிட்டானா இல்லை. இவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு? தேவையான திங்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போயிடுங்க. என்ன திங்ஸ் தேவைப்படும்? யாராருக்கு என்னென்ன சாப்பாடு தேவைப்படுமோ, மிருகங்கள் என்ன சாப்பாடு தேவைமோ எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே கொண்டு போயிடுங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு போனதுக்கு அப்புறம் எல்லா மிருகங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கு உள்ள. அந்த மிருகங்கள்லாம் ஒன்றா இருக்குல்ல, மிருகங்கள்லாம் சண்டை போடுக்காமல் இருக்குமா? ஏன்னா உள்ளே இருக்கிறது ஆடு இருக்குது, மாடு இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது. மிருகங்களுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் யாரும் உங்களுக்குள்ளே தாக்கக்கூடாதுன்ட்டு மிருகங்களுக்கும் ரூல்ஸ் யார் போட்டிருக்கா? கர்த்தர் சொன்ன பேச்சை அந்த மிருகங்களும் கேட்டிருக்கு. அப்படியாவே 150 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 150 நாள் இப்படியே அவங்களுக்கு போயிருக்கு. எங்கே? அந்த தண்ணியிலேயே போயிருக்கு. அப்போ ஒரு மலை மேலே போயிட்டு, இந்த மலை அரராத்துக்கு முழுங்குற மலை மேலே அந்த ஷிப் இருக்குல்ல, பேழை இருக்குல்ல, அங்கே போய் தங்கியிருக்காமா. அந்த மாதத்தை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம தான் செக் பண்ணலாம். ஏன்னா இவருக்கும் நோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணிருக்காராம், அந்த ஜன்னல் இருக்கும்ல, அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கார். ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு காக்காயை எடுத்து வெளில விட்டுருக்காரு. அந்த காக்கத்தை வெளில விட்டோடனே அது போதான் வருதான் ஒரு சிம்டமும் தெரியல. சரி ஓகே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அடுத்த பண்ணுறாரு, அவர்கிட்ட புறா இருக்கு. அந்த புறாவை எடுத்து வெளில விடுறாரு. அந்த புறா வெளில போயிட்டு திரும்ப வந்துடுதான். வெளில போகுது, திரும்ப வந்துடுது. ஒரு சிம்டமும் அவருக்கு தெரியல. சரி அது திரும்ப வந்தோடனே அதையும் எடுத்து பேலைக்குள்ளே வச்சுறாரு. திரும்ப ஒரு 7 நாள் கழிச்சு அந்த புறாவை வெளில விடுறாரு. எதை? அந்த புறாவை எடுத்து வெளில விடுறாரு. அந்த புறா பறந்து போயிட்டு வருது. எங்கே போயிட்டு வருது? பறந்து வெளில சமுத்திரத்துக்கு போனால் தான் தெரியும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒளிவு மரம் இருக்குல்ல, ஒளிவு மரத்து இலைய வாயில் பிச்சுக்கிட்டு வருதான். ஏன்னா ஒரு மரத்தோட இலையை பிச்சுட்டு வருது என்ன அர்த்தம்? மரம்லாம் தெரியுது அப்படின்னு அர்த்தம். மரம் தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும்? நார்மலாகிட்டு வெளில எங்கேயுமே மழை கம்மியாயிடுச்சு, தண்ணி கம்மியாயிடுச்சு அப்படின்னு தெரியுதான். திருப்பி அந்த புறா விட்டது உள்ள வச்சுட்டு திரும்ப ஒரு 7 நாளுக்கு அப்புறம் அந்த புறா எடுத்து வெளில விடுறாங்களாமா. அந்த புறா திரும்பி வரவே இல்லை. ஏன்? அந்த புறாவுக்கு தேவையானதெல்லாம் வெளியே கிடைக்கும்போது திரும்பி வருமா? அது வராது. அது போச்சு, அது தேவையான கிடைக்கல, திரும்பி வந்துச்சு. இப்போ அந்த புறாவுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் எங்கே கிடைக்குது? வெளியே சாதாரண இடத்துல கிடைக்குது. அதனால அந்த புறா திரும்பி வரல. அப்போ இவருக்கு யாருக்கு? நோவாக்கு வயசு 600 வயசுலேருந்து 601 வயசு ஆயிடுச்சு. இத்தனை வயசு? 601 வயசு. முதல் மாதம் இருக்கா? எந்த மாதம் இருந்திருக்காரு? ஃபர்ஸ்ட் மந்த்தில் இருக்காரு அவர். அப்போல்லாம் ஜெல்லாம் வற்று போயிட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நோவா என்ன பண்ணுறாரு? பேழையின் மேல்தட்டு எடுத்து பார்த்தாராம்மா. எடுத்து பார்த்ததில் ஜலம் இல்லாமல் இருந்திருக்கு. ஜலம்னா என்ன? தண்ணி இல்லாமல் இருந்திருக்கு. ஓகே இலக்கல் ஆயிடுச்சு. அப்போ 2வது மாதம் 20ஆம் தேதியில் பூமி காஞ்சி போயிருக்காமா. பூமி காஞ்சி போயிருக்கு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ யாரு வருவா? தேவன் நோவாயை பார்த்து, நீயும் உன்னிட கூட உன் மனைவியும் உன் குமாரனும் உன் குமாரனின் மனைவியும் பேழையை விட்டு புறப்படுங்கள். யாரு? நோவாவும் நோவா பசங்களும் நோவோட ஒய்ஃபும் அவங்களோட பிள்ளைகளோட ஒய்ஃபும் எல்லாரும் வெளில எங்கே போங்க? நீங்கள் வெளில போகலாம், நீங்களாம் இப்போ ஃப்ரீயாக இருக்கலாம், இந்த இடம் நார்மல் ஆகிடுச்சு. என்ன இவங்களுக்கும் செக் பண்ணிட்டு தான் வராங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஓகே ஆகிடுச்சு. தேவன் யார்கிட்ட பேசுகிறா? நோவோட்ட பேசுகிறாங்க. அப்போ என்ன பண்ணார்? முதல்ல வெளில வந்தாங்க. வெளில வராங்க. அந்த மிருகங்கள் என்னாச்சு? அந்த மிருகங்கள் எல்லாமும் அவர் இருந்த எல்லா மிருகங்களும் ஒன் பை ஒன்னா இல்லை வெளில வருதாமா. எங்கே வருது? வெளில சமுத்திரத்துக்கு சாதாரணமாக உள்ளே இருந்து எல்லாம் வெளியே வந்துச்சாமா. வந்ததுக்கு அப்புறம் நோவா என்ன பண்ணுறா தெரியுமா? கர்த்தருக்கு ஒரு பலியிடத்தை கட்டுறாராமா. பலிபீடம்னா என்ன? இப்போல்லாம் கிடா வெட்டெல்லாம் இருக்குது. கோயிலோட கிடா வெட்டெல்லாம் கொண்டு பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரி கர்த்தருக்கு எப்போ பழைய ஏற்பாடு அந்த காலத்துலேயே ஒரு பலிபீடத்தை கட்டுறாராமா. கட்டி சுத்தமான சகல மிருகத்துலேயும் ஒரு சுத்தமான சில பறவைலையும் தெரிஞ்சுட்டு அதுலேருந்து எடுத்து அதில் பலியிடுறாராம். எதில்? பலிபீடத்து மேலே அவர் பலியிடுறார். ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா எப்போ ஏசப்பா நம்ம புதிய ஏற்பாடு நம்ம வந்தாரோ அந்த மாதிரி சகல பலியெல்லாம் விடுறதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. பலியிடுறதுல நம்ம நிப்பாட்டிட்டோம். ஆனால் அப்போ நோவா பலியிட்டிருக்காரு. பலியிட்டதுக்கு அப்புறமா அப்போ கர்த்தர் சொல்கிறாராம்மா, இனி நீ மாமிசத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்காராம்மா. அது வரைக்கும் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க? வெஜிடேரியன் இருந்திருக்காங்க. இனியும் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அப்போ பகலும் இரவும் ஒழிவுதல் என்று நம் இல்லத்தில் சொன்னாராம்மா. நம்மளோட உள்ளத்தில் சொன்னாராம்மா. சாதாரண சொல்ல,
பூமியுள்ள நாளும் விதைப்பும் அறுப்பும் சீதன உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று சொன்னாரம்மா. ஏன்னா மழை பயங்கரமாக பெய்யுது, ஏன்னா மோசமாக பெஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியே பெஞ்சு என்ன ஆகும், உலகம் அழிஞ்சு என்ன பண்ணுறது? அப்போ தான் வெயில் காலம் குளிர்காலம் அப்படின்னு தனித்தனியாக பெய்கிறவான். குளிர்காலம் மழை காலம் வெயில் காலம் நம்ம தெரிஞ்சிடும்ல. இப்போ அப்படி இருக்குல்ல, அந்த மாதிரி நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பண்ணிட்டாராம்மா. அப்போ தேவன் நோவாவை சொல்கிறாராம்மா, அவர் குமாரத்தை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள். யாரு? இப்போ நோவா அவங்க குடும்பம்லாம் ஒழுக்கமாக இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்க. நீங்களாம் பழுகி பெருகி இந்த பூமி நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறாராம்மா. ஏன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகமே உருவாகணும். அதுக்கப்புறம் நீங்களாச்சும் எல்லாம் ஒழுக்கமாக இருங்க, நாங்கள் கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாராம்மா. அதன்படி இவங்களும் நடந்தாங்களாம்மா. ஏன்னா இவங்களும் தப்பான விஷயத்த பண்ணால் திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை வரும்ல, உலகத்தை திரும்ப அழிச்சா என்ன ஆகும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும்ல. அதனால இவங்களாம் கரெக்டாக இருந்தாங்களாம்மா. அதுக்கப்புறமா ஏசப்பா சொல்கிறாங்களாம்மா, கதை சொல்கிறாங்க, சாதாரண சொல்ல, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைப்படி அடையாளமாக இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வரவைக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். என்னது? இப்போ நம்மளுக்கு எப்படி வானவில்லாம் தோணுது, எல்லாரும் பார்க்குறோம்ல. ஏன்னா திரும்ப மழை பெஞ்சில என்ன ஆகும், மேலேருந்து ஒரு வில்லு வருது. என்னது அது? ஏன் அந்த பேர்லேயே வானவில் இருக்கு? வானத்தில் தோன்றதுனால தான் அது வானவில். நம்மலாம் இப்போ சொல்லிட்டு இருப்போம், 7 கலை தெரியுது, 7 வனத்தில் தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாதாரணமாக சொல்ல, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக இப்படி சொல்ல முடியுமா? இவர் நோவாவோட பசங்கள்லாம் ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்தாரு, நல்லா ஒரு ஆரோக்கியமாக வளர்த்தாங்க. ஏன்னா இயேசப்பாவோட வசனத்தை சொல்லி 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 தான் வளர்த்தாரு. ஏன்னா சப்போஸ் திரும்ப பிரச்சனை பண்ண என்ன ஆகும்? எல்லாரும் அழிஞ்சு போவாங்க. அப்படி அழிய விடலை, ஒழுக்கமாக வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் இவருக்கு என்ன வயசு இருக்கும்? இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 வயசு 61 வயசு ஆயிடுச்சுல்ல. அதுக்கப்புறமா இவர் ஒரு 150 வருஷம், யாரு? நோவா ஒரு 350 வருஷம் உயிரோடு இருந்திருக்காரம்மா. 600 வயசுல இருந்து 350 வருஷம் உயிரோடு இருந்திருந்தாருன்னா மொத்தம் 950 வருஷத்துல நோவா இறந்து போயிருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 950 வயசுல நோவா இறந்து போயிருக்காரு. அவர் குமாருக்கெல்லாம், யாருக்கு? சேமுக்கு காமுக்கு யாபேத்துக்கெல்லாம் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி தான் வளர்த்துருக்காரு. அவங்களும் ஒழுக்கமாக வளர்ந்துருக்காங்க. அவங்க வளர்ந்து நிறைய குமாரலி அவங்களும் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கும் என்னென்ன ஒழுக்கமாக இருக்கணுமோ அதை அப்படியே செஞ்சுருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் ஒழுக்கமாக இருக்கணும், நம்மளாம் நீதிமானாக இருக்கணும். நம்ம ஒழுங்காக இருந்தாலே போதும், என்றைக்கும் நம்ம இந்த உலகம் அழியாமல் காப்பாற்றுவார். அவர் ஜலத்தால் நம்ம அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி கேட்கலாம், ஜலத்தால் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, அந்த சுனாமியாக வந்துச்சு, வெள்ளத்தால் வந்துச்சு. பாவம் செய்யாமல் இருந்தால் நமக்கு பிரச்சனையே வராது. பாவங்களும் திங்கிகளும் பண்ணாமல் இருந்தாலே நம்ம நல்லபடியாக சேஃபாக இருக்கலாம். நிறைய பேர் இவனுக்கு என்ன, இவன் ஏதாச்சும் சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சோம்னா இருக்கவே முடியாது. நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும், நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் கண்டிப்பாக தேவையான காலத்தில் நம்ம வாக்கிய பண்ணுவார். நோவா நினச்சிருந்தாருன்னா, நோவா ஏன் சூஸ் பண்ணணும் கர்த்தர்? எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க உலகத்தில். ஏன்னா இவர் ஒழுக்கமாக இருந்திருக்காரு, நீதிமானாக இருந்திருக்காரு, பக்தியாக இருந்திருக்காரு, சரியானதெல்லாம் பண்ணிருக்காரு. அவருக்கு மட்டும் பண்ணாமல் அவரோட குமாரனை 3 பேரையும் அவர் வளர்த்துருக்காரு. அதனால தான் அந்த ஷிப்பில், அந்த பேழையில் நோவாவும் அவங்களோட பசங்களும் அவரோட மனைவிகள் மட்டுமே இருந்தாங்க, தவிர அந்த பேழைக்குள்ளே யாருமே கிடையாது. அப்படி உண்டான பேழையை தான் அப்போ உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கி தான் 1 வருஷம் 2 வருஷம் உருவாக்குனாங்க, 100 வருஷம் உருவாக்கியிருக்காங்க. எப்படி? 100 வருஷம் உருவாக்கி அந்த பேழைக்குள்ளே அனைத்து காட்டு மிருகங்களையும் உள்ளே கொண்டு போயிருக்காங்க. எத்தனை காட்டு மிருகங்களை? உலகத்தில் இருக்கிற எல்லா காட்டு மிருகத்தையும் அந்த பேழைகளை உண்டாக்கி உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா அது தப்பு பண்ணுற மிருகம், கெட்டதை பண்ணுற மிருகம், எல்லா மிருகத்தையும் கொண்டு வந்திருக்காங்க, நல்ல மிருகத்தையும் கூட்டு வந்திருக்காங்க. அது சந்தை திரும்ப உண்டாகணும்ல, எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்காரு. யார் கூட்டு வந்தா? நோவா கூட்டு வந்தார். அதுக்கப்புறம் நோவா மறிச்சும் போயிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளாம் நீதிமானாக இருந்தாலே போதும், பரிசுத்தவானாக இருந்தாலே போதும், தீங்கு செய்யாமலே இருந்தாலே போதும், அசுத்தம் செய்யாமலே இருந்தாலே போதும், நம்ம மனசுக்கு தோன்ற விஷயத்த பண்ணாலே போதும், உண்மையாக செஞ்சாலே போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம எல்லாம் உண்மையாக இருந்தாலே கண்டிப்பாக நம்மளோட பாவத்தெல்லாம் மன்னிப்பார். நான்லாம் பாவம் பண்ணியிருக்கேனே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம்.
ஏன்னா பாவம் பண்ணாமல் நானும் பாவம் பண்ணிருப்பேன். நானும் பாவம் பண்ணாமல் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. நானும் பாவம் பண்ணிருக்கேன். நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே யார் செய்வா? கர்த்தர் நமக்காக செய்வார். நமக்காக சிலுவையில் அடிபட்டு இறந்தார். எப்படி? அவர் மனுஷனா உருவானாரு. பழைய ஏற்பாடுல தான் கர்த்தர் தேவன் சொல்லிட்டு இருக்கேன். புதிய ஏற்பாடுல கர்த்தர் தேவனே தான் இயேசுவா பிறந்தார். மனுஷனா இருந்து மனுஷனா வளர்ந்து சிலுவையில் நமக்காக தான் உயிரையே விட்டார். உயிரையே விட்டு 3வது நாள் உயிர் தெழுந்தார். உயிர் திறந்து அவர் மேலே போயிட்டு நம்மளை கூடவே இருந்து நம்மளை அப்பா போல் நம்மளை பார்த்துக்கிறார். அப்படி இருக்கிற அப்பா வந்துட்டு நம்மளை எதுவும் செய்யவும் மாட்டார். நீங்கள் கேளுங்க, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் ஒழுக்கமாக இருக்கேன், நான் பரிசுத்தனாக இருக்கேன், நான் நீதிமானாக இருக்கேன் அப்படி நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நமக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்வார். ஏன்னா நம்மளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. நம்ம ஒழுக்கமாக இருந்தாலே போதும், நம்மளோட தேவையில்லாத சிந்திப்பார். இதனால் நான் ஒரு முள்ளம்பூட்டு சாலையில் உள்ள சின்ன குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன். நானும் நோவாவை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கல. இப்போ நோவாவை பற்றி படிக்க 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 அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னா எப்படி இப்படிலாம், ஏன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்கிறேன். பழைய ஏற்பாடுங்கிறதெல்லாம் ரொம்ப பின்தங்கின வசனங்கள். எப்படி சொல்கிறது, மினிமம் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வசனம். அப்பயே இவ்வளோ ஒழுக்கமாக இருந்திருக்காருன்னா சாதாரணமாக இல்லை. நாமும் ஒழுக்கமாக இருந்தாலே போதும், நம்ம தேவையானது எல்லாத்தையும் ஆண்டவர் தேவன் கர்த்தர் நம்மளுக்கு ஏற்ற காலத்தில் நம்மளுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென்.